வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. தாவேக்காவுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. வழக்கம் போல விஜய் ஒரு 15-16 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு. எல்லாருமே நிறைய அந்த பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஊடகங்கள் அது ரொம்ப சில ஊடகங்கள் அப்படியே நெஞ்ச நக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்கெல்லாம் ஜனநாயகத்தின் 4வது தூண் சொல்லி நம்மளெல்லாம் கேவலப்பட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, கொடுக்கப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு இடையே அவருடைய வருவாய்க்கு தக்க அவங்க ஏதோ ஒண்ணு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எனிவே அது நம்ம அவருடைய விஷயத்துக்குள்ள அந்த தனி உரிமை கொள்கைக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏதோ விஜய் பயங்கரமா பேசிட்டார், ஆவேசமாயிட்டார், பயங்கரமா ஒரு பெரிய கருத்தை அவர் முன் வச்சுட்டாரு, இன்டலெக்சுவலா பேசிட்டார் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க, நம்புனீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. உங்களை பார்க்கிறவர்களே அதை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சத்துல மிக அழகாக நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னவா இருக்கும்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மறுபடியும் முழுக்க முழுக்க திமுக மீதான, அதுவும் குறிப்பாக ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் மீதான வெறுப்புணர்வை, வன்மம் பிடித்த ஒரு அயோக்கியத்தன பேச்சை தான் வெளிப்படுத்தியிருக்கார். இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கோ, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது திமுகவிற்கோ மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும்னு தாவேக்கா மாதிரி, விஜய் மாதிரி, அந்த தற்குறிகள் மாதிரி நீங்க நம்பினீங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய ஏமாளிகளா மாறிடுவீங்க. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா வெறுப்புணர்வை தூண்டுகிற பேச்சை யார் பேசினாலும் அவர்கள் மீதான வெறுப்புணர்வு தான் அதிகமாகும், பேக் ஃபயர் தான் ஆகும். இப்ப மோடி அவர்கள், பிரதமர் மோடி ஒரு கட்சியில இருக்காரு. பிரதமர் பதவிக்கு அவர் நின்னு ஜெயிச்சிட்ட பிறகு, பிரதமராக இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமான பொதுவான மனிதரா மாறணும். ஆனா அவர் அப்படி இருக்காரா? நம்மளே பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம், நம்முடைய சேனல்ல நிறைய பேசியிருக்கோம். அவர் அப்படி இல்லை. தமிழர்கள் மீதான வேறொரு பார்வை தான், வேறொரு கோணம் தான் அவர்கிட்ட இருக்கு. இப்ப பீகார்ல போய் இப்ப ஒரிசால பேசினார்னா தமிழ்தான் திருட்டு பையன்னு பேசுவார், கருவறை சாவியை எடுத்துன்னு போயிட்டான்னு பேசுவார், பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட கருவறை சாவியை கொண்டு போயிட்டான்னு பேசுவார். பீகார் போனார்னா தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் பேசுவார். ஏன்னா பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவன் தான் இங்க அதிகப்படியான லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மிக கொடூரமான ஒரு பேச்சை பிரதமர் பேசுவார். அவர் மீது தேர்தல் கமிஷன் எந்த நடவடிக்கை எடுக்காது. வன்முறையை தூண்டு விதமாக, வெறுப்புணர்வை தூண்டு விதமாக வெறுப்பு பேச்சை பேசுகிற மிக கீழ்த்தரமான கேவலமான மனிதராக மோடி மாறிய பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் தேர்தல் கமிஷன் எடுக்காது, வேடிக்கை பார்க்கும். நீதிமன்றம் என்ன பண்ணும்? நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அடுத்த வேலைக்கு வருவோம். நம்ம இப்ப பொதுக்குழு நடந்துச்சு. எங்கே பிரதமர் ஒரு வெறுப்பு பேச்சை தொடர்ந்து தமிழர்கள் மீது பேசிக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி திமுக மீதும் ஸ்டாலின் மீதும் தொடர்ந்து வெறுப்பை கக்கிட்டு இருக்கிற கேவல பிறவியாக தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் விஜய். இந்த பொதுக்குழுல பேசின விஷயத்துல முக்கியமான விஷயம், வன்மம் கலந்த ஸ்டாலினுடைய அந்த சட்டசபை பேச்சுன்னு சொன்னாருங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த சட்டசபையில ஸ்டாலின் பேசின, சிஎம்ஆ ஸ்டாலின் உரையாற்றிய அந்த பேச்சை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னா அது யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அங்கே எங்கேயாவது விஜய் பெயரையோ தாவேக்கா என்றோ அது குறித்ததான அவதூறு கருத்தோ அல்லது வன்மம் கலந்த கருத்தையோ முதல்வர் ஸ்டாலின் பேசி இருந்தார் என்று சொன்னால் விஜய் பேசுறதுல அர்த்தம் இருக்கும். விஜய்க்கு வன்மம் தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. மகா மட்ட ரகமான ஒரு மனிதர்னா அது விஜய் மட்டும்தான். அரசியல் வியாதி, அரசியல்வாதி இல்ல, அரசியலுக்கே பிடித்த வியாதி தான் விஜய். ஆனா எதுவுமே இந்த நாட்டு மக்களுக்காக செய்யாத ஒரு மானம் கெட்ட தற்கூரியா இருக்கிற விஜய் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுறார், அலைகிறார் பதவிக்கு. பதவி வெறி பிடிச்சிருக்கு, முதல்வர் பதவி மீது வெறி. கனவுலயே அவர் முதல்வர் ஆயிட்டார். எல்லாரும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாங்க. அவரு தான் முதல்வராகவே வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவருடைய நடவடிக்கைகள், செய்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ தமிழ்நாட்டில் இல்ல, ஏற்கனவே அந்த தற்கொலைகள் சொல்லிச்சு பாருங்க, பேங்காக்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு. அதனால அவர் சீஃப் மினிஸ்டராகவே இந்தியாவுக்கே ஆயிட்டார். அப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பேச்சின் சாராம்சமும் அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது அவர் சொல்லியிருப்பாரா? வன்மம் கலந்த மனிதராக ஸ்டாலின் இருந்திருந்தால் எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். இதை சொன்னது ஸ்டாலின். எப்ப சொன்னாரு? கரூர் மரணங்களுக்கு பிறகு ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோல குறிப்பிடுகிற வார்த்தை தான் நான் சொன்ன வார்த்தை. ஆனா இந்த தற்குறி, இந்த சூடு சொரணை இல்லாத, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத இந்த ஜென்மம் என்ன சொன்னிச்சு தெரியுமா?
வீடியோல என்ன சொன்னுச்சு? விஜய் இது சிஎம் ஸ்டார், என்ன பிடிக்கிறதா என்ன பிடிங்க, என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். நீ 2 இடத்த தவிர வேற எங்க இருக்க? என்ன செஞ்சிடற? ஒண்ணு வீட்டுல இருக்கிற இல்ல ஆபீஸ்ல இருக்க. அதை தவிர நீ எங்கேயுமே இருக்கிறது இல்லையப்பா. இதை சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லையே. இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் அந்த நாட்டு மக்களுக்காக நீ இறங்கி நின்று ஒத்த பைசா செலவு பண்ணதில்ல, ஒத்த புல்ல பூண்டி இங்கிட்டு போட்டதில்லை. எங்க அண்ணன் தெளிவாதான் சொன்னார் சீமான், தம்பி நீ உள்ள வந்திருக்க, ஒண்ணு இங்கிட்டு நில்லு இல்ல அங்கிட்டு நில்லு, நடுவாக்களை நின்னா லாரி அடிச்சிரோன்னாரு. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆனா அவர் சொன்ன மாதிரி தான் நீ அங்கேயே நிக்கல இங்கேயே நிக்கல, நடுவுல நின்றுட்டு இருக்க. என்ன நடக்கும்னு தெரியவே தெரியல இப்ப வரைக்கும். இப்ப உன்னை அழகாக தெளிவாக ஆதவ் உன்னை சிபிஐ வளையத்துக்குள்ள சிக்க வச்சிருக்காரு. இந்த விஷயம் கூட உனக்கு தெரியலையப்பா. இந்த அடிப்படையில உன்னை மாட்டி விட்டுருக்கான் ஆதவ். ஆட்டோமேட்டிக்கா கூட்டு போய் சிபிஐ வளையத்துல மாட்டி பாஜக கைப்பாவையா நீ மாட்டிக்கிட்ட. அந்த கூண்டுக்குள்ள, தங்க கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளியா இருக்க. உன்னை அடைச்சு வச்சுக்கிறது என்னமோ தங்க கூண்டு தான், விலை உயர்ந்த கூண்டு தான், ஆனா கூண்டுக்குள்ள இருக்க. அது உனக்கு என்னைக்கு புரியும்? உனக்கு புரியவே புரியாது. ஏன்னா உங்க அப்பனையே மதிக்க மாட்டேங்கிற, உங்க அம்மாவை மதிக்க மாட்டேங்கிற, உன் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேங்கிற, பிள்ளைங்களும் மதிக்க மாட்டேங்கிற. ஆனா அந்த நாட்டை அவர் மாத்த வராராம். இந்த நாட்டு மக்கள் மீது நேசம் வச்சிருக்காராம். என்ன அயோக்கியத்தன டிராமாயா இது? கிளிசரின் போடாமே காலை புடிச்சு கண்ணீர் விட்டு கதறினாராம். யாராவது பாத்தீங்களா? தெரியாதுங்க, சொன்னாங்க. யார் சொன்னது? 20 லட்சம் வாங்கினாங்கல்ல, அவங்க எல்லாம் சொன்னாங்க. அது எல்லாரும் சொல்லலைங்க, யாரோ 2-3 குடும்பம் மட்டும்தாங்க. வந்தவங்க பூரா யாருங்க? எல்லாம் ரசிகர்களுங்க. செத்து போனாங்கல்ல அந்த குடும்பங்க. பாதி பேர் அந்த குடும்பம் இல்லைங்க. பாதி பேர் அந்த குடும்பத்துக்கு 1 விட்ட சித்தப்பா, 2 விட்ட சித்தப்பா, 2 விட்ட அத்தை, 1 விட்ட பெரியப்பா. இவங்கெல்லாம் யாருங்க? எல்லா ரசிகர்களுங்க. ஏங்க அவங்க வரல? அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா விஜய்க்கு கணக்காட்டணுங்க, அதனால நான் எல்லாரையும் பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. ஆதவ் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாரு. அந்த டிராமாவை நம்பி இந்த விஜயும் அங்க போயிட்டு காலை பிடிச்சி கதறி அழுதுதான் சொல்லி ஒரு தகவலை வெளியே பரப்பி விட இதெல்லாம் நடந்துச்சு கடந்த வாரம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ வீராவேசமா பொதுக்குழு வரைக்கும் வந்துருச்சு. இந்த பொதுக்குழுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை குட்டியோட வரான். நான் கடந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன், குழந்தை குட்டியோட ஏன் வரீங்க? ஏற்கனவே 41 பேர் செத்துருக்கான் நெரிசல் மரத்துல, குழந்தைய கூட்டு வராதுன்ற. நீ சரியான ஆளா இருந்தா குழந்தை குட்டியோட வந்த யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்கணும். உனக்கு தான் அது எதுவுமே இல்லையே, மண்டையில ஒண்ணும் இல்ல, மசாலா கூட இல்லையே, காலியா தானே கிடக்குது. வன்ம பேச்சு மட்டும் இருக்கு. இந்த லட்சணத்துல இன்னொன்னு சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் மீது இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பேசுறாருல, பேசிட்ட பிறகு மறுபடியும் ஒண்ணு சொல்றாரு, எனக்கும் திமுகவு தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி தேவையில்லாம நம்ம சித்தப்பா எடப்பாடியை வம்புக்கு இழுக்கிறார். சித்தப்பாவும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அவருக்கு பிரச்சனையே, அவர் குடும்ப பிரச்சனையே பெருசா இருக்கு. 1 விட்ட ஓபிஎஸ் வெளியே போயிட்டார், அவர் கோபத்துல இருக்கார். 2 விட்ட பெரிய அண்ணன் டிடிவி தனியா இருக்கார். இப்ப சமீபத்துல போன எங்க மெகா பெரிய அண்ணன் செங்கோட்டையார் என்னென்னமோ ஆடியோ ரிலீஸ் பண்றாரு, வீடியோ வச்சிருக்கேன்றாரு, தலைமையில கத்தி தொங்குதுன்றாரு, ரெட்டலைக்கு எதிராக போய் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிட்டாரு. குடும்பத்திலே சித்தப்பாக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவர் இங்க கலந்து வரப்போறார் நம்ம கிட்ட. இந்த ரேஸ்ல அவர் வரமாட்டார். அவருக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஓட்ட பந்தயத்துல அவர் நம்மளோட ஓட மாட்டார், நம்ம மட்டும்தான் ஓட போறோம், எப்படி இருந்தாலும் நம்ம ஓடிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் அப்பா கிட்ட சொன்னான், அப்பா நான் தான்பா ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வந்தம்பா அப்படின்னா. உடனே அப்பா கேட்டாராம், வெரி குட்ரா தம்பி, பிரமாதம்டா, என்னடா உனக்கு நீ ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நீ எதுவுமே பண்ண மாட்டிய, எப்ப எல்லா நேரமும் தூங்கிட்டே திரிவிய, நீ எந்திரிக்கிறதே 12-1 மணி தானே எந்திரிப்ப, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நீ மறுபடியும் படுத்துருவிய, வீட்டை விட்டே வெளியே போக மாட்டிய தம்பி, விளையாடவே போக மாட்டிய, நீ உனக்கு விளையாட்டுன்னு ஆகாதே, எப்படிடா நீ ரன்னிங் ரேஸ்ல முதலிடத்த வந்தன்னு சொல்ற, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கானா, அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, திடீர்னு என் கூட வேற ஒருத்தர் வந்துட்டாரு, அவரும் நானும் தான் ஓடணும், ஆனாலும் நான் முதலிடத்த வந்துட்டேன்,
அப்படின்னு அவரு சொல்லுவாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முட்டாள். ஏன்னா அவன் சொன்னா அவங்க அப்பாட்ட போய் நான் அப்படிதான்ப்பா நினைச்சேன், நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் ஓடுவோம், யாரும் வரமாட்டாங்க, களத்துல யாரும் இல்ல, மக்கள்லாம் நம்ம மேலதான் நம்பிக்கையோட இருக்காங்க, எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, சர்வேக்கள் அதை தான் சொல்லுது, யார கேட்டாலும் சர்வே பெருசா சொல்றாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு தான்ப்பா நான் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடினேன். நான் ஓடினேன், கடைசியில 2வது இடம் கிடைச்சது. எத்தனை பேருப்பா மொத்தம் ஓடினாங்க? 2 பேர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானா. இந்த கதையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த பையன் சொன்ன மாதிரியே தான் முதலிடத்தை பிடிப்போம், நாங்க தான் நான் தான் முதலமைச்சர்னு ஒருத்தர் சொல்லிட்டு தெரிகிறார். ஆனா களத்துல ஏற்கனவே மக்கள் தெளிவாக யாருக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. எங்க சித்தப்பாக்கு தான் குடும்ப பஞ்சாயத்து இருக்கு, அதனால ஓட்ட பந்தயத்துல வராரா வரலையானே தெரியல. சித்தப்பா தலைமையில தான் ஓட்ட பந்தயம் நடக்குமானும் தெரியல. அவருடைய அந்த டீம் இருக்குல்ல, ரிலே ரேஸ் தானங்க, 4 பேர் ஓடுவாங்க, கடைசியில யாரு ஓடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். சோ ரிலேல இருக்கிற மாதிரியே நிக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஒரு ரிலேக்கு ரெடியா நிக்குது, தயாரா இருக்கு, கூட்டணியோட நிக்குது, பலத்தோட நிக்குது. அது வெற்றி பெறுமானா அதற்கான கூட்டணியை உடைப்பதற்கு பல விஷயங்கள் செய்யறாங்க, பணத்தால பல்வேறு விஷயங்கள் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. எதுவுமே நடக்கல. முயற்சி கடைசி வரையும் எடுப்பாங்க. திடீர்னு வந்து எனக்கு கூட்டணி எல்லாம் கிடையாது, நான் தனியா தான் நிப்பேன், ரிலேலயே நான் தனியா தான் ஓடுவேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அதான் விஜய். சித்தப்பாக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்க மாதிரி கூட்டணி இருக்குதுங்க, ஆனா எப்ப யாரும் வருவாங்கன்னு தெரியலன்னு அவரு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கார். அவர் குடும்ப பஞ்சாயத்தையும் பார்க்கணும், ரன்னிங் ரேஸ்லயும் ஓடணும். பாவம் சித்தப்பாவால என்ன வயசு வேற ஆயிடுச்சு, அவர் என்னதான் செய்வார் ஒரு மனுஷன் தனிப்பட்ட. ஏற்கனவே அவர் வந்து ஓடி இருக்காரு, ஓடி இருக்காருன்றனா ஓடல, தவழ்ந்திருக்கார். ஆனா தவழ்ந்தாலும் அவர் வெற்றி கனியை பறிச்சுட்டார். பறிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு மேல இங்க சிஎம்மா இருந்துட்டார். அந்த அடிப்படையில அவருக்கு வந்து அந்த சிஎம் சீட்டுனா என்னன்னு தெரியும் அவருக்கு. அந்த அடிப்படையில தான் இப்ப அவர் முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி எவ்வளவு தூரம் வரும்னு தெரியல. இப்ப இந்த பொதுக்குழு பஞ்சாயத்துக்கு வருவோம். இந்த பொதுக்குழுல இப்படி பேசியதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னா எடப்பாடி தான். அதிமுகவுடைய எடப்பாடி தான் உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இருக்கார். திமுக லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடும். இது வரைக்கும் விஜய்க்கு பெருசா அவங்க வந்து என்ன பேசினாலும் கண்டுக்கிறது இல்ல. நீ எதையா கத்திட்டு திரி, நாங்க ஏன் உனக்கு பதில் சொல்லுவானே, உனக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னு அவங்க வந்து உன்னை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. தாவக தற்கூரிகளையும் விஜயுமே அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். ஆனா எடப்பாடிக்கு அப்படி இல்லை, அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார். ஏன்னா கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, கட்சி பல துண்டுகளாக செதறி இருக்கு, ரெட்டையில மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கு. அதற்கு ஆப்படிக்கிற மாதிரி நேரா தேர்தல் கமிஷனுக்கு செங்கோட்டையன் கடிதம் எழுதியிருக்கார். ஏற்கனவே ரெட்டையிலை மீட்பதற்கான விஷயத்துல டிடிவி தினகரன் பணம் கொடுத்தாருன்னு ஒரு பஞ்சாயத்து வழக்கு வந்து அவர் திகார் சிறைக்கெல்லாம் போன வழக்கு இன்னும் நிலுவையில முடிக்கப்படாம இருக்கு. ஆல்ரெடி ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் ஒருத்தர் வழக்கு போட்டு அது ஒரு நிலுவையில் இருக்கு. பல பிரச்சனைகளோடு இருக்கிற எடப்பாடிக்கு அதிமுக தன் கையில இருக்குமா? ரேஸ்ன்னு கன்றாவி நடந்தா நடக்குது, நம்ம ஓடினா ஓடுறோம், ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், என்ன எதவனா போட்டு போகுது, நமக்கு அது முக்கியம் இல்ல. கட்சி நம்ம கிட்ட இருக்கணும், பொதுச் செயலாளர் பதவி நம்ம கிட்ட இருக்கணும், அதிமுக நம்ம கிட்ட இருக்கணும்ன்றத மட்டும்தான் எடப்பாடிக்கு இப்ப கனவா இருக்கு. முதல்வர் நாற்காலியோ அல்லது ரேஸ்ல ஓடி நம்ம ஜெயிக்கணும்ன்றதோ இல்ல 2ஆம் இடமாவது பிடிக்கணும்ன்றதோ எல்லாம் அவர் எண்ணம் இல்லை. அதனாலதான் இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதை தெரிந்து கொண்டுதான் இவர் நான் 2வது இடம், நான் தான் வந்து போட்டி, 2வது இடத்துல நான் தான் இருக்கேன், எனக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கு விஜய் தரப்பு. இந்த பொதுக்குழு அவர் பேசின அத்தனை சாராம்சங்களையும் பேச வேண்டிய விஷயத்தை முழுமையாக பேசாமல் தவிர்த்திருக்கிறார். அதுதான் மோடி அரசாங்கம், அதுவும் குறிப்பாக அமித்ஷா மோடி தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற தேர்தல் கமிஷன் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாக்கையும் வாக்கையும் பறிக்க போற, இப்ப ஃப்ரீஸ் பண்ணி 6.5 கோடி வாக்காளர்களுடைய வாக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை ரிலீஸ் ஆகணும்னா தேர்தல் கமிஷன் கொடுக்கிற அந்த படிவத்தை நிரப்பி நீங்க கொடுக்கணும். அதான் எஸ்ஐஆர் சொல்லுகிற அந்த இந்த திருத்தப்பட்டியல் பண்ண போறாங்க இல்லையா, வாக்காளர் திருத்தப்பட்டியல். அதற்கு அவர்கள் கொடுக்கிற படிவத்தை நீங்க நிரப்பி கொடுக்கணும். நிரப்பி கொடுப்பீங்களா? கொடுக்கலன்னா உங்க வாக்கு செல்லாது. இது மட்டும் பிரச்சனை இல்ல, வாக்கு செல்லாமல் போனால் குடியுரிமையே பறிக்கிற ஆபத்து வரும். நீ இந்தியனே இல்லைன்னு சொல்றாங்க.
எவ்வளவு ஒரு அயோக்கியத்தன ஆபத்தான ஒரு அபாயகரமான வேலையை எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் கமிஷன் செய்வதற்கு மோடி துணிந்திருக்கிறார். இதை குறித்து ஆவேசமாக பேச வேண்டிய விஜய் போற போக்கில் அப்படியே மேம்போக்கா நானும் தட்டுற மாதிரி எசமா எல்லார மாதிரி நானும் ஒரு சின்ன தீர்மானத்தை போட்டுக்கிறேன், படியளக்கிற எசமானே என் மேல கை வச்சு சிபிஐ மூலமா என் கழுத்தை நெரிச்சிடாத, என்ன பிடிச்சி ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிடாதன்னு கெஞ்சற மாதிரி ஒரு போற போக்க ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு. ஆனா பேச வேண்டியது இதுதான். திமுகவை திட்டுவதில் உங்களுக்கு பலன் வரப்போவதில்லை. திமுகவை விட நான் இதையெல்லாம் மக்களுக்கான நலப்பணிகளாக வைத்திருக்கிறேன்னு ஆக்கப்பூர்வமா பேசினா விஜய் நல்ல மனிதராக பார்க்கப்படுவார் வெளியில. ஆனா உனக்கு தான் எதுவுமே தெரியாது, எவன் சொல்றதையும் கேட்க மாட்டிய. அதனாலதான் ஆதவ மாதிரியான அறவேக்காடு தற்கூரிகளுடைய வலையில விழுந்து இன்னைக்கு தங்க கூண்டில் அடைப்பட்ட கிளியாக மாட்டிக்கிட்டு இருக்க, சிபிஐ வளையத்துல சிக்கி இருக்கிற. சிபிஐ கிட்ட போன உடனே உடனடியாக இதுல கரூர்ல பெரிய சதி நடந்துருச்சு, இது மாதிரி பஞ்சாயத்து நடந்துருச்சு அப்படின்னு அவங்க பயங்கரமா மாத்திட்டாங்களா, இல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? எந்த அடிப்படையில நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு என்று கொட்டியதான். இந்த தற்கூரி மண்டையில பல முறை கொட்டி கூட இதுக்கு வலிக்கல. என்ன காரணம்னா இவர்களுக்கு சூடு சொரணை என்பதே கிடையாது. என்ன சொன்னாலும் தொடச்சி போட்டுக்கிட்டு போற கேரக்டர். அப்ப உங்களுக்கு வலிக்காது. அடிச்சா வலிக்கணும், பொட்டனா வலிக்கணும், வலிச்சா ரியாக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அழறது சத்தம் போட்டு அழனா கூட கண்ணில் தண்ணி வரும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்படிலாம் தப்பிக்க முடியாது. ஆக உனக்கு சூடு சொரணை இல்லை என்பதால் 41 பேர்களுடைய மரணத்துக்கு பிறகும் அந்த படுபாதக நெரிசல் கொலைகளுக்கு பிறகும், அது கொலை தானே, அது உன்னால் தான் நடந்துச்சு, உன் வாகனம் வந்ததனால நடந்துச்சு, நீ தாமதமா வந்ததனால நடந்துச்சு, நீ செய்த அத்தனை தவறுகளால் தான் நடந்துச்சு, ஆணவத்தினால் நடந்துச்சு, அயோக்கியத்தனத்தினால் நடந்துச்சு, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் தவறான நபர்களால் நடந்துச்சு. அதையெல்லாம் துடைத்து போட்டுவிட்டு பணத்தை கொடுத்தவர்கள் வாயை அடைத்து விட்டு பண திமிரில் இந்த பொதுக்குழுல நீ மறுபடியும் மீண்டும் வேதாள முருகமரம் ஏறின மாதிரி மீண்டும் அதே பாணியை, எப்படி மரணத்துக்கு பின்னாடி ஒரு வீடியோ போட்டாரோ சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட மாதிரியே நீ பொதுக்குழுல பஞ்சு டைலாக் பேசினலாம், நீ எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாவே வர முடியாது. ஏன்னா அவ்வளவு மட்ட ரகமான புத்தி உங்ககிட்ட இருக்கு. தப்பான மனிதராக ப்ரொஜெக்ட் ஆயிட்டே இருக்க. தயவு செய்து விஜய் யோசித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பேசுறது சரிதானா? இந்த மக்களை வழிநடத்துகிற தகுதி நம்மகிட்ட இருக்கா? எந்த நம்பிக்கையில நம்ம இதெல்லாம் பேசுறோம்? நாம் என்ன மாற்று சக்தியாக இருக்கிறோம்? மாற்று சக்தினா என்னது? என்ன திட்டங்கள் நம்ம வச்சிருக்கிறோம்? இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? என்றைக்காவது நம்ம வாங்குற பணத்துல இருந்து ஏதாவது நன்மை இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கோமா? 200 ரூபாய் டிக்கெட்டை, தியேட்டர் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து அதுல கிடைத்த கோடி கோடியான பணத்தை நம்ம வாங்கியிருக்கோமே சம்பளமா? இந்த மக்களுக்கு நம்ம என்ன நல்லது பண்ணியிருக்கோம்னு என்றாவது விஜய் நினைத்து பார்த்தால் தான் பேசுவது அத்தனையும் தப்புன்னு அவர் உணர்வார் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அப்படியே மதிக்காதவர் அவர் தான். இவரை அந்த சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சவர். எஸ்எஸ்சி ஒரு வீடு கட்டியிருக்கார், மகன் வருவான்னு ஆசைப்பட்டிருக்கார், இன்னைக்கு வரைக்கும் போல. அப்புறம் குடும்பத்தையே பார்க்காதவர் எப்படிங்க தன் குடும்பத்தையே கவனிக்க துப்பில்லாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை குடும்பமாக பார்த்து எப்படி நீ நல்லது செய்ய முடியும்ன்ற அந்த பேச்சோடு இந்த பொதுக்குழுவுக்கு பின்னாடி இளைஞர்களை தூண்டி விடுற ஆதவ் பேசின பேச்சின் போது கூட அமைதியாகத்தான் விஜய் இருந்தார். அப்ப அந்த பேச்சை ஆமோதிக்கிறார். இளைஞர்களே, ஏற்கனவே ஆதவ் வீடியோல நான் என்ன சொன்னோம் திரும்ப நான் அதை வலியுறுத்த விரும்புறேன். இந்த தற்குறிகளை நம்பி நீங்கள் வேற ஏதாவது வகையில தவறான வீடியோ போட்டோ, தப்பா பேசியோ, கலவரத்தை தூண்டும் விதமாகவோ, வன்முறையில் இறங்கினாலோ, போராட்டத்தில் இறங்கினாலோ வழக்கு உங்கள் மீது வந்தால் இந்த விஜயோ ஆதவோ இந்த கும்பலே உங்களை கை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. பங்கரில் பதுங்கி விடுவார்கள், பதுங்கு குழியில மறைஞ்சிருவாங்க, தலைமறைவாயிடுவாங்க. நீங்க தான் வம்பு வழக்குக்கு அலையணும், கோர்ட்ல வாய்தா வாங்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. ஜாக்கிரதையாருங்க. தாவேக்கா ஆபத்தான கட்சி, தமிழர்களை தப்பா வழி நடத்துகிற கட்சி. இதற்கு துணை போகிற அத்தனை பேருக்குமே இந்த எல்லா படுபாத செயல்களுக்கும் இருக்கு, அவர்களுக்கும் அதற்கான பலன் அவர்களுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணுங்க,
யார் வேண்டுமானாலும் இந்த தமிழகத்தை ஆள முடியும். ஆனால் மக்கள் மீதான அக்கறையோடு மக்கள் விரும்புகிற மனிதராக மாறுகிற பட்சத்துலதான் அந்த நாற்காலி கிடைக்கும். பணம் இருக்குன்னா கிடைக்காது, ஆதரவு இருக்குன்னா கிடைக்காது, அதிகாரியுடைய பலம் நமக்கு பலன் இருக்கு, அவங்க நம்மளோட பலமா இருக்காங்கன்னா கிடைக்காது. மோடி மாதிரியான, அமித்ஷா மாதிரியான இயந்திரங்களை நம்புகிற, தேர்தல் கமிஷனை, இடி போன்ற தன்னாட்சி அமைப்புகளை நம்புகிறவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்றதுனால கிடைக்காது. உண்மையான மக்கள், மக்களாட்சி விரும்புகிறவர்கள், அவங்க நினைச்சாதான் நீங்க எல்லாம் அந்த இடத்துல உட்கார முடியும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்றத. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.